நாங்க ஓல்டு நீங்க யூத்தா? எப்படி பிக்கப் பண்ணா பாத்தியா? ஸ்டூடண்ட்ஸ் கோட் வேர்ட் தெரியுமா உனக்கு? முதல்ல உனக்கு தெரியும். வெயிட். நான் கேட்க போற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா நீ பதில் சொல்லனா? சொல்லலனா? நம்ம பெட்டிங் ஞாபகம் இருக்குல்ல? நீ என் ஃபிளாட்டுக்கு வரணும். தோத்தா பாத்துக்கலாம், கேளு. ஸ்டூடண்ட்ஸ் பாஷையில பூனை என்னன்னு தெரியுமா? எம்சி மெக்டால் விஸ்கி. பழம்னா? ஆர்சி ராயல் சேலஞ்ச். பக்தி படம்னா? ப்ளூ ஃபிலிம் முழு நீல வண்ண சித்திரம். பாத்திருக்கியா? பட்டன் போடுறதுனா? இளம் பெண்களை மடக்கிறது. ஹே ராம். முத்தம். சிப்ஸ்னா? அழகான ஆண்கள். காலாபானினா? காலேஜ் ஹாஸ்டல். சிபிஐனா? செருப்பு பிஞ்சிருந்தா இடியட். பிஎம்கே? பக்குவமா மடக்கப்பட்ட காதலி. டிஎம்கே? 1 2 3 4 5 தெரியலன்னா சொல்லு, என் ஃபிளாட்டுக்கு தான் வரப்போற. 8 9. டிஎம்கேனா திடீரென முளைத்த காதல். பில்லு பே பண்ணிட்டு வா. கேள்வி கேக்குறான், நான் உருவாக்கினதே நாங்க தான். ஹலோ, பைக்கோட ஓனர் நான் தான். நான் பைக்கை வெளியே எடுத்தாலும் நீங்க வீட்டுக்கு நடந்து தான் போகணும். ஏன்னா உங்க கார் சாவி. சாரி. இன்ஃபேக்ட் தட் டே விளையாட்டா உங்களை என் காரை தள்ள வச்சது தப்பு தான். இப்போ 100 200 300 400 500 எவ்வளவு கொடுத்தா என் காருக்கு என்கிட்ட கொடுப்பீங்க? நீங்க காரையே கொடுத்தாலும் நான் கீச தர மாட்டேன். பேர் என்ன? உங்க பேரு? உங்க பேரு ஹரி. உங்க பேரு சப்னா. இது என் காரோட டூப்ளிகேட் கீ. அந்த கீயை நீங்களே வச்சுக்கோங்க, என் ஞாபகமா. ஓகே பை. ஹலோ, ஒரு நிமிஷம். நீங்க போக முடியாது. ஏ? கார் ஓடுறதுக்கு பெட்ரோல் கீ மாதிரி டயர்ல காத்தும் இருக்கணும். உங்க வண்டி டயரை பாருங்க. ஹாய். ஹாய் சாப்ஸ். That's good. Thanks. ஏய் நாட்டி. மலைய பேத்து அப்படியே முழுங்கிடுவ போல இருக்கு. ஏன் கொடைய வாங்கிட்டு என்னையே விட்டுட்டு போறியா? சூப்பர். கார் சாவி மாதிரி கொடைய 2 வச்சிருப்பேன்னு நினைச்சேன். கொடைய யாராவது 2 வச்சுப்பாங்களா? ஏன் அதுல என்ன தப்பு? அம்பர்லா, வாட்ச், ஸ்பெக்ஸ், ஷூஸ், டார்ச் லைட் இதெல்லாம் 2 வச்சுக்கலாம். ஆனா வைஃப் மட்டும் 1 தான் வச்சுக்கணும். ஓ ஷிட். என்னாச்சு? மாமா ஃபோன் பண்ண சொன்னாரு, சுத்தமா மறந்துட்டேன். ஃபோன் தானே பண்ணணும். ஏன் செல்ல If you பண்ணிக்க. don't mind. இட்ஸ் ஓகே. என்ன லைனே போல? ஓ பென்சில் பாக்ஸ். சும்மா. ஓ நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்க, மூக்கு மொழியுமாறா இருக்க, நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. யாரு? சரோஜாவா? குப்பையில நாளைக்கு வாமா. யாரியா? பாலா? பேக்ல போட்டுட்டு போயா. யாரியா அது? சும்மா கதவு தட்டிக்கிட்டு சண்டே கூட ரிலாக்ஸ் பண்ண விட மாட்டீங்களா? பிளடி இரிட்டேட்டிங் ஃபெலோஸ். ஹாய். ஹாய். ஆண் வாசனை அடிக்கும். என் ரூம்க்குலாம் வரமாட்டேன்னு சொன்னேன். சென்ட் அடிச்சிருவா, வாசனை எல்லாம் போயிடும். உங்க அம்மா ஊர்ல இருந்து வராங்க. இந்த பியர் பாட்டிலாம் ஒழுங்கா ஒளிச்சு வச்சிருக்கேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு தான் காலையில இருந்து ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். அம்மா ஊர்ல இருந்து வராங்கன்னதும் ரூம் எல்லாம் க்ளீன் பண்றது, ஆஷ்ட்ரே எல்லாம் ஒளிச்சு வைக்கிறது. எதுக்கியா இதெல்லாம்? நாம ஏன் அம்மாவை ஏமாத்தணும்? அம்மா மாதிரி குழந்தைங்களை புரிஞ்சுக்கிற ஆத்மா வேற யாருமே இல்ல. அந்த நீ என்ன என்ன மாதிரி தாய் இல்ல பிள்ளையா என்ன? ஹலோ, எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ரூமுக்கு வந்திருக்க. என்ன சாப்பிடுற? நான் என்ன கெஸ்டா? இது உன் வீடு மட்டும் இல்ல, என் அத்தை வீடு கூட தான். நீ முதல்ல அந்த பியர் பாட்டில் எல்லாம் கிளியர் பண்ணு. நான் 2 பேருக்கும் டீ போடுறேன். அம்மா, அத்தை எங்க தங்க போறாங்க? ஏன் என் கூட தான் தங்க போறாங்க.
என்ன விஷயம்? இல்ல எங்க அப்பா கிட்ட எங்க வீட்ல தான் தங்க போறேன்னு சொன்னாங்களாம். ம்ஹும். ஏய் ராஜி, என்னையா அது இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்க? இது எங்க அம்மாவோட வேலை. நான் சின்ன வயசுல போட்ட சட்டி எடுத்து பத்திரமா ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்? அதை ஏன் கேக்குற? என் ஃபியூச்சர் ஒய்ஃப் கிட்ட கிஃப்டா கொடுக்க போறாங்களாம். ஊர்ல வீட்டுல நடுகல்ல மாட்டி என் மானத்தை வாங்கிட்டு இருந்தாங்க. நான் தான் மெட்ராஸ் வரும்போது நைஸா எடுத்துட்டு வந்துட்டேன். க்ளீன் பண்ணும்போது வெளியே எடுத்தேன், உன் கண்ணில் பட்டுடுச்சு. உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவையா. ஏன்? பெயிண்டிங் மாதிரி வீடு, டேஸ்டான பையன், குட்டி பாப்பா சட்டி எல்லாம் மொத்தமா கிடைக்குமே. என் மனசையும் சேர்த்து. ஆமாமா, அவர் வேற ஒருத்தர் இருக்கார்ல. ஏன் ஹரி, உன் மேரேஜ் எப்படி? லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா? பார்த்தா எப்படி தெரியுது? உன் முகத்தை பார்த்தா எப்படி லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். யூ ரைட் ராஜே. ஒரு பொண்ணு அழகா இருக்கா, இன்டெலிஜென்ட்டா இருக்கா, இப்படியெல்லாம் பார்க்காம அவளை பார்த்து பேசி பழகி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் வர உண்மையான காதல் தான் நான் நம்புறேன். ஏன் சிரிக்கிற? இல்ல, இந்த ஃப்ரேம எக்மோர் மியூசியம்ல மாட்டி சுத்தி மக்கள் நின்னு ஒரு கைடு வேற எக்ஸ்பிளைன் பண்ணா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். அதான். நம்ம பாட்டியை தவிர எனக்கு தெரிஞ்ச எல்லா கேர்ள்ஸையும் போட்டோ எடுத்துட்டேன். ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. நான் வேற ரொம்ப நல்ல பையனா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே கம்மி. தோடா. நிஜமாப்பா? அந்த கேர்ள்ஸ்லயும் அழகான கண்ணு இருக்கிறவங்க யாருமே இல்ல. நாளைக்கு ஏதோ மகளிர் மாநாடு இருக்கு, அங்க போய் ட்ரை பண்ணு. அது இல்லம்மா, சரியான கண்ணா இருந்தா ஐலாஷ் கம்மியா இருக்கு, இல்ல ஐப்ரோஸ் தின்னா இருக்கு. எல்லாமே சரியா இருந்தா எக்ஸ்பிரஷன் வரல. உனக்கு எக்ஸ்பிரஷன் வாங்க தெரியல. ஏன் கண்ணெல்லாம் பார்த்தா கண்ணா தெரியலையா? என்ன சொன்ன ராஜு? ஒண்ணும் இல்ல, சாப்பிடுன்னு சொன்னேன். ஆமா, போட்டோ கொடுக்க எப்ப லாஸ்ட் டேட்? 3 days தான் இருக்கு. 3 days-ஆ? ஓ, காலேஜ்க்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஐஸ்கிரீம் சாப்பிடல? நீயே சாப்பிடு. பை. என் கண்ணை பார்த்தது இல்லையா? யாரடி ஃபோன் பண்ணி வர சொன்னேன்? யாரா இருந்தா உனக்கு என்ன? நான் வர சொன்ன ஆளு வந்தாச்சு. ப்ளீஸ் மூவ் ஃப்ரம் ஹியர். ஹாய். ஹாய். How are you? கூல். On time. ஸ்மார்ட். Thank you. கண்ணாடி வாங்கலான்னு கடைக்கு போனேன். இதுல எந்த ஃப்ரேம் செலக்ட் பண்றது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. யூ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரைட்? ஏய், அதுல என்ன உனக்கு டவுட்? சோ இதுல எந்த ஃப்ரேம் நல்லா இருக்குன்னு நீயே சொல்ற, ஓகே? This? Bad, yeah. Try this. இது? Okay. This நல்லா இருக்கும் பாரு. How is this? சரிக்காத, இது எப்படி இருக்கு? Wait, yeah. இதெல்லாம் எதுக்கு உன் ஃபேஸ்க்கு? உன் ஃபேஸ் கண்ணாடி போடாமலேயே அழகா இருக்கு. இந்த முகத்துல என்ன நல்லா இருக்கு? மூக்கா? லிப்ஸா? ஐப்ரோஸ்? ஆஹா. அப்ப டெஃபினட்டா காதுதான். உன் கண்ணு தான் ரொம்ப அழகா இருக்கு. போய் சொல்றேன். ஏன்? எத்தனை கேர்ள்ஸ் போட்டோ எடுத்த நீ? நிஜமாவே ஐஸ் அழகா இருந்தா என் கண்ணை போட்டோ எடுத்திருப்பல? நீ எங்க வேலை பாக்குற? முத்ரா ஆட் ஏஜென்சில. போட்டியே என் ஏஜென்சிக்கு உன் ஏஜென்சிக்காரன் தான். என் ஏஜென்சிக்கு உன் கண்ணு எப்படிமா போட்டோ எடுக்க முடியும்? என் கண்ணுல என்ன என் ஆபீஸ் பேரை எழுதி ஒட்டிருக்கு. இஷ்டம் இல்லங்கிறது நேரா சொல்லிட்டு போயேன். ஓகே ஓகே ஓகே, ஐ see a point in you. இதோ கேமரா இருக்கு, கேமராக்குள்ள ஃபில்மும் இருக்கு. சப்னா கண்ண போட்டோ எடுக்க இஷ்டமும் இருக்கு. எடுக்கலாமா? போட்டோ எங்க எடுக்கலாம்? ஏன் வீட்ல? இன்ஃபேக்ட் நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ தொட்ட நிமிஷமே எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் யாரை லவ் பண்றேன்னு. என்னோட கசின் ராஜி தான் நான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இவ்வளவு நாள எனக்கு புரியல பாரு. நான் வரேன். சாரி சப்னா. குட் மார்னிங். உங்களை பார்க்க தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சரி சரி, 8 மணிக்கு ட்ரெயின், கரெக்ட் டைம்க்கு வந்து சேரு. ஓகே மேம்.
ஹாய் பாட்டி. நல்லா இருப்பா. ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்யூ. ராஜி, இது இட்லி நினைச்சியா? பால்கோவா. உள்ளவா உது பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஹரி, ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன ராஜி, என்ன இதெல்லாம்? Many more happy returns of the day. தேங்க்ஸ். அவ ஸ்ப்ரே தானே கொடுத்தா, நான் என் கையே கொடுக்கறேன். Wish you many many happy returns of the day. இந்த வருஷம் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல கை விடணும்பா. ஹலோ, ஏன் நிறுத்திட்ட? பரத், நீ லவ் பண்றியா? பரத் யாருன்னு தெரியுமா? உன் ஃப்ரெண்டு சுதாவோட பிரதர். பரத்தும் நானும் தஞ்சாவூர்ல பக்கத்து வீடு. சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னா படிச்சோம். பரத் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். ஆனா அந்த பொண்ணு அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஒன் சைடு லவ். மனசு உடைஞ்சு போன பரத் குடின்னு எப்ப பார்த்தாலும் அப்செட்டா இருந்தான். ஒரு சேஞ்சா இருக்கட்டுமே நான் தான் அவனை மெட்ராஸ் கூட்டிட்டு வந்தேன். உன் கொஸ்டின் கேன்சல் பண்ணிட்டேனா? பரத்தை லவ் பண்ணலன்னு புரிஞ்சிருச்சா? நல்லாவே புரிஞ்சிருச்சு. டயர்ல காத்துல போற வழியில் செக் பண்ணிட்டு போயிடலாம். ராஜி, ஐ லவ் யூ. என்ன சொல்ற? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். எத்தனையோ வருஷம் எங்க அம்மா அப்பாவை பிரிஞ்சு நான் ஹாஸ்டல்ல இருந்திருக்கேன். அப்பெல்லாம் அந்த கேப் என்னை அஃபெக்ட் பண்ணதே இல்லை. ஆனா நீ தஞ்சாவூர் போயிருந்தல்ல, அந்த பிரிவு என்னை ஆட்டி வச்சிருச்சு. 4 days எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓன் நினைப்பாவே இருந்தது. எப்படா உன்னை பார்ப்போன்னு ஒரு ஏக்கம். சாப்பிட முடியல, தூங்க முடியல, வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ராஜி, ஐ திங்க் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நீ எனக்கு வேணும். என்ன ராஜி, நான் இதை தப்பா சொல்லிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு என் மேல வந்த மாதிரி லவ் ஃபீலிங் எனக்கு உன்கிட்ட வரல. அதனால உன் மேல அன்பில்லைன்னு இல்லை. லவ் வேற, அஃபெக்ஷன் வேற. ஐ திங்க் நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். உன் பர்த்டே கிஃப்டா என்னவோ கேட்க போறேன்னு நினைச்சேன். என்னையே கேட்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஹரி, வீட்டுக்கு போலாமா? ஹரி, உள்ள வந்து சாப்பிட்டு போயேன். இல்ல, வரேன்.